ஹலோ மக்களையுமே 30ஆம் தேதியோட சலங்கையில் ப்ரோமோ ரிவ்யூ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. நம்ம அவள் வருவாள் சீரியல் நான் 5:30 போட்டுட்ருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். இன்னைக்கு வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவர் சிவா பூமிக்கிட்ட உண்மையை சொல்ல போகிறாரா, அதாவது நான் பிந்துவை தான் காதலிக்கிறேன், பூரணியை காதலிக்கிறேங்கிற உண்மையை சொல்ல போகிறாரா, இல்லை ககன் கண்டுபிடிப்பாரா, அதுக்கடுத்து அபூர்வா எதுக்கு இந்த சிவா அந்த வீட்டுக்குள்ளே வந்தான், அப்போ இவங்களும் இன்னும் காதலிக்கிறாங்களா, இதெல்லாம் யாரெல்லாம் கண்டுபிடிக்க போகிறா அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். இங்கே முதல்ல பூமி சிவாவை கூட்டிகிட்டு ககன் வீட்டுக்கு வராங்க, காரில் வராங்க. இங்கே பார்த்தா இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்கிறாங்க நம்ம ஷாரதாக்கு ஒன்றுமே புரியலை. அவங்க இவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு அவங்க எதுக்கு எந்திரிச்சிருப்பாங்கன்னா, ககனோட கார் சத்தத்தை கேட்டு எந்திரிச்சிருப்பாங்க. ககன் இந்த நேரத்தில் கார் எடுத்துகிட்டு அவன் எதுக்கு வெளியே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ககனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா வீட்டுக்குள்ள 3 பேரும் வருவாங்க. யாரு, நம்ம பூமி, சிவா, ககன் 3 பேரும் ஒன்னா ஒட்டுக்கா உள்ள வருவாங்க. வரும்போது டே ககன் என்னடா ஆச்சு, நீ இந்த நேரத்துல நீங்க என்னமா இன்னும் தூங்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ககன் கேட்பான். நான் நல்லா தான் தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு உன் கார் எடுக்கிற சத்தம் எனக்கு கேட்டுச்சு, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், நீ இந்த ராத்திரியில எதுக்கு நீ வெளியே போற, அதுவும் நீ தனியா போறேன்னு நினைச்சேன், ஆனா இப்ப பார்த்தா நீங்க 3 பேரும் ஒட்டுக்கா வரீங்க, என்னதான் ஆச்சு, எதுக்கு எங்க போனீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம சாரதா ககன் கிட்ட. உடனே அதுக்கு அடுத்து இல்ல, பூமிக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சான், அவ அவங்க அப்பாவுக்கு ஏதோ கெட்டதா நடக்கிற மாதிரி கனவு வந்துச்சு, அதனால அவ அவங்க அப்பா பாக்குறதுக்காண்டி போயிருக்கா, கூடவே சிவாவும் போயிருக்கான். அங்க சிவா திருடன்னு நினைச்சு அவங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து எனக்கு சரி கால் பண்ணா, அதனால நான் போய் கூட்டிட்டு வர்றதுக்காக நான் கார் எடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு அடுத்து சாரதா சொல்றாங்க, எது கெட்ட கனவு கண்டா, நம்ம சாரதா பூமி கிட்ட, பூமி உனக்கு இந்த மாதிரி ஏதாவது கெட்ட கனவு வந்துச்சுன்னா நீ போன் பண்ணி கேட்டிருந்தாலே உனக்கு அதுக்கு பயந்திருக்க வேண்டாம்ல, ராத்திரியில இப்படி எதுக்குமா, நைட் நேரத்துல எதுக்குமா இப்படி வெளியே போகணும், எனக்கும் இங்க பயமா இருக்குல்ல, நீ ஒரு போன் பண்ணி உங்க அப்பா கிட்ட நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாலே முடிஞ்சிருக்கும்ல, இதுக்கு 3 பேரும் இப்படி வீட்டையே அலைஞ்சிருக்க வேண்டாம்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூமி என்னடா சொல்றதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது சிவாக்கு தலையும் புரியல வாழும் புரியல. அவர் அப்படி ஷாக்ல இருக்கிறாரு. என்ன ஷாக்ல இருக்காரு, பூர்ணிக்கும் அவருக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ்ன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஷாக்ல இருந்து அவர் இன்னும் வெளியே வரல. உடனே ககன் இந்த நேரத்துல பேசுறாரு, சொல்றாரு, என்னம்மா சொல்றீங்க, இப்போ உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் கெட்ட கனவு கண்டா நான் என்ன அப்படியா இருப்பேன், அவங்க அப்பாவுக்கு அவளுக்கு கனவு வந்திருக்கு கெட்டதா, அவ எப்படி, அவளோட மனசு எப்படி அமைதியா இருக்கும், போன் பண்ணி கேட்டா அவ எப்படி நிம்மதியா இருப்பா, போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்ததுல என்னமா தப்பு, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ககன் பூமிக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதாவது நீ வெளியே போனது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நீ புரிஞ்சுக்கிறாரு இவரை, பூமிய. உடனே இது சாரதா சொல்றாங்க, எப்படியோடா நீ முறையா நீ பூமிக்கு சப்போர்ட் பண்ற, நான் தான் எப்போ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பேன், ஆனா இந்த வாட்டி நீ பூமிக்காக பேசுற, இதே மாதிரி நீங்க எப்போ ஒண்ணு போல சந்தோஷமா நீங்க இருந்தாலே எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சரி நான் போய் தூங்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவன் என்ன கையில அடி, ஐயோ கையை கூட என்னடா இப்படி ஆக்கி வச்சிருக்க, மூஞ்சிலெல்லாம் அடி, என்ன சிவாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா திரும்ப சிவா கிட்ட இப்போ ஒவ்வொரு கேள்வியை கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே ககன் சொல்றாங்க, இல்லம்மா அவன் திருடன்னு நினைச்சு அவனை போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க, நான் இப்ப அந்த வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் உண்மையை சொல்லிட்டு வந்துட்டேன், இனிமேல் சிவா மேல யாராவது கையை வச்சிங்க அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், இந்த சிவாக்கு ஒரு அவமானம்னா அது இந்த ககன் வீட்டுக்கும் ஒரு அவமானம் மாதிரிதான், சிவா வேற யாரும் இல்லை, என்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறேன், எங்க வீட்டு மாப்பிள்ளை, என் தங்கச்சி பூரணிக்கும் சிவாக்கும் நிச்சயதார்த்தம், உங்களை யாரையும் நான் இன்வைட் பண்ணல, உங்களுக்கு சிவாவோட அருமையை சொல்றேன், இதுக்கப்புறம் நீங்க சிவா மேல யாராவது கையை வச்சீங்க உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு நான் சொல்லிட்டு தாமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா சரி நான் போய் ரொம்ப டயர்டா இருக்குமா, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன் போறாரு. உடனே சிவாவும் ரூமுக்கு போறாரு. சரி அத்தை, எனக்கும் ரொம்பவே டயர்டா இருக்கு, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்களும் நேரத்துக்கு தூங்குங்க, நானும் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் சாரதாக்கு பெரிய டவுட். சாரதா இவங்க சொன்ன எதுவுமே நம்பல. அதாவது பூமி சொன்னாங்கல்ல, நான் எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதை பார்க்க போனேன், சிவாவும் கூட வந்தான், பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ககனும் வந்தான் அப்படின்னு சொன்னாங்களே, இது எதுவுமே சாரதா நம்பவே இல்லை. சாரதா கேக்குறாங்க திரும்ப பூமி கிட்ட, பூமி இப்பயாச்சும் நீ உண்மையே சொல்லு, என்ன நடந்துச்சு, எதுக்கு நீ உங்க அப்பா வீட்டுக்கு போன, எதுக்கு நீ உங்க அப்பாவை பார்க்கணும்னு போன, அதான் மாமாவே சொன்னாங்கல்ல அத்தை அப்படின்னு சொல்றாங்க. நீ டாபிக்கை சேஞ்ச் பண்ணாத பூமி, நீ போய் தான் சொல்ற, உண்மையை சொல்லி எந்த காரணத்துக்காக போனேன், எதுக்காக போன, அதுவும் இந்த அர்த்தராத்திரியில போறதுக்கான அவசியம் எதுக்கு, சரி நீ தான் போனா சிவா எதுக்கு உங்க கூட வந்தான் அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ அத்தை, நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல, ககன் மாமா கிட்ட நான் ப்ரூஃப் பண்ணணும், நான் தான் அந்த குட்டி பாப்பான்னு ப்ரூஃப் பண்ணணும், அதுக்கான ஒரு ஆதாரம் அந்த அபூர்வா கிட்ட இருக்குன்னு, அதை எடுக்கிறதுக்காக தான் நான் அன்னைக்கு போனேன், நான் வீடு ஃபுல்லா தேடிட்டே இருந்தேன், தேடிட்டு இருக்கும்போது
திடீர்னு பார்த்தா சத்தம் கேட்டுச்சு. நான் பகலையில போய் அங்க போய் எடுக்க முடியாதுல்ல, அதனால நைட்டு தூங்கணுன்னே எல்லாரும் தூங்கணுன்னா போய் தேடி பார்க்கலாங்கிறதுக்காக தான் நான் அந்த ஆதாரத்தை எடுத்து மாமா கிட்ட நான் வந்து நிரூபிக்கிறதுக்காக அந்த ஆதாரத்தை தேடி தான் நான் அபூர்வா வீட்டுக்கு போனேன். அப்போ வந்து பார்த்தா அங்க சிவாவும் இருக்கான். அவனை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல. அவங்கள வந்து அவனுக்கு கரண்ட் ஷாக் வச்சு இதெல்லாம் பண்ண வந்தாங்க. அந்த நேரத்துல மாமாவும் வந்தாங்க. அவன் வந்து என்ன பேசுறன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தான். சரி அவனை உயிரை அவன் வந்துட்டு இங்க ஏதாவது தப்பாயிடக்கூடாது, அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவனை காப்பாற்றணுங்கிறதுக்காண்டி தான் நான் போய் சொன்னேன். ஆனா உண்மையில அவன் எதுக்காக வந்தான்னு எனக்கு தெரியலையே. இது நான் முதல்ல அவன் கிட்ட போய் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க போய் தூங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க. இப்ப சாரதா வந்து பூமி வந்து அந்த ஆதாரத்தை எடுக்கிறது தான் போயிருக்கா, சிவா இதுக்கு வந்தான்னு தெரியல, சரி ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிருப்பான், இதுதான் இப்ப கேட்க போறல அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா சரி நல்லதே நடக்கும், நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போறாங்க. நான் சிவா கிட்ட போய் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பூமி வந்து சிவா கிட்ட வராங்க. ஆனா சிவாவோ இங்க பல குழப்பத்துல இருக்காரு. அதாவது என்னெல்லாம் நடந்துச்சு, இது எனக்கும் பூர்ணிக்கும் கல்யாணமா, நான் எப்ப பூர்ணியை காதலிச்சேன், இவங்க என்ன யாருமே என்கிட்ட கேட்காமலே எப்படி முடிவு பண்ணாங்க, இது இந்த தப்பு எப்படி நடந்தது, இந்த குழப்பம் யாரால வந்தது, நான் எப்ப பூர்ணியை காதலிச்சேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து மண்டையை உடைச்சிட்டு இருக்காரு. நான் பூர்ணி கிட்ட காதலிக்கிறேன் நான் சொல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து குழப்பத்துல இருக்கிறாரு இவரு நம்ம சிவா. உடனே பூமி வந்து வராங்க. டே சிவா இங்க வா, முதல்ல நீ எதுக்கு அந்த வீட்டுக்கு வந்த, நான் உன்னை அந்த வீட்டுக்கு போகாதன்னு சொன்னல, அந்த வீட்டுல பெரிய ராட்சசி இருக்கான்னு சொன்னல, ஏதோ நான் அந்த வீட்டுல இருந்தனால உன்னை என்னால காப்பாற்ற முடிஞ்சது, நான் அந்த வீட்டுல இல்லாம போயிருந்தா உன்னை யாரா காப்பாத்திருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அக்கா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சரி இருக்கட்டும், எப்படியோ உனக்கும் இவங்க வந்து சிவாவை பேசவே விடல பூமி. அதாவது இவங்க மனசுல இருக்கிறது ஃபுல்லா கொட்டிடுறாங்க சிவா கிட்ட. எப்படியோ உனக்கும் பூர்ணிக்கும் நீங்க 2 பேரும் காதலிக்கிறீங்க, நீங்க காதலிக்கிறதுல ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன தெரியுமா, மாமா இப்ப என்னை ஏத்துக்கிட்டாரு, உங்களுக்கு உங்க 2 பேர் கல்யாணம் வரைக்கும் நான் ஒரு 12 கண்டிஷன் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் செய்யறாரு, என்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறாரு, என்னை கேரிங்கா பாத்துக்கிறாரு, எனக்கு இதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா, இதுக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் உனக்கு பத்தாது சிவா, இதுக்கு காரணம் நீயும் பூர்ணியும் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறதுதான், நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் இதே வீட்டுல அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு சிவா கிட்ட சொல்றாங்க. அதுக்கடுத்து இங்க பாரு சிவா, அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வந்து உன்னை இதுக்கடுத்து நீ அவங்க வீட்டுக்கு போகாது, அவங்க நீ ஏதாவது பண்ணிட்டே தான் இருப்பாங்க, அதுவும் அந்த அபூர்வா ராட்சசி இருக்காரு, எப்படா யாரடா கொல்லலாம்னு தான் தெரிஞ்சிட்டு இருப்பா, அதனால பார்த்து பத்திரமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிவா கிட்டே கேட்க தான் வந்தாங்க. ஆனா கேட்டுட்டு கொஸ்டினை கேட்டு இவங்களே அதுக்கு அடுத்து லடன்னு பேசிட்டு லொடலன்னு பேசிட்டு சிவாவை பேசவே விடலை. அதுக்கடுத்து அக்கா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு நானும் உன் மாமாவும் இப்ப என் மேல அன்பா இருக்காருன்னா அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து கொஞ்சம் எமோஷனலா பிளாக் ஆயிடுறாரு நம்ம சிவா. இப்ப நம்ம இந்த உண்மையை சொன்னா எங்க அக்கா நம்மளை கிட்ட சப்போர்ட் பண்ணுவாளா, இல்ல அக்கா நம்மளை எப்படி எடுத்துப்பா, இந்த வீடு எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த வீட்டுல வேற இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அதனால இப்போதைக்கு நம்ம இதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து ஒரு முடிவு எடுத்து இவர் வந்து ரூம்ல உட்காந்துறாரு. சரி நேரத்துக்கு தூங்குடா, இனிமேல் அந்த வீட்டுக்கெல்லாம் போகாத என்ன நடந்தாலும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க பூமியும். இங்க பார்த்தா இவர் வந்து மண்டை உடைச்சிட்டு இருக்காரு. இது உனக்கும் பூர்ணிக்கும் காலையில நிச்சயதார்த்தம், அதனால பக்கவா கிளம்பிடு அழகாயிரு அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் கல்யாணமும் நடக்க போகுது, சந்தோஷமா இருக்கணும், நீ எப்பவும் ஹாப்பியா இருக்கணும்டா, என்கிட்டே நீ உண்மையை மறைச்சிட்ட பத்தியா, நீயும் பூர்ணியும் காதலிச்சத நீ என்கிட்டே சொல்லியிருக்கலாம்ல, பாரு மாமா தெரிஞ்சுக்கிட்டு உங்க காதலை மாமா தான் தெரிஞ்சுக்கிட்டு உங்க கல்யாணத்துக்காக எல்லாத்தையும் பார்த்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் உளறிடுறாங்க. அதாவது இவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் எதுவுமே கேட்கல, இவங்கெல்லாம் நினைச்சிட்டு இவங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, கல்யாணத்தில் எல்லாருமே காலையில நிச்சயதார்த்தம் கூட ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இங்க பார்த்தா அபூர்வா வீட்டுல பார்த்தா அபூர்வா காலையில எந்திரிச்சு உட்காந்து மண்டையை உடைச்சிட்டு இருக்காங்க சோஃபால உட்காந்து. இவன் நேற்று அந்த பூமி நைட் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தா, ககன் எப்படி வந்தான், ககனுக்கு யார் சொல்லியிருப்பா, சிவா இதுக்கு இந்த வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கணும், இவ இதெல்லாம் பார்த்தா நார்மலா நடக்கிற மாதிரி தெரியலையே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி மண்டையை போட்டு உடச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம சுஜாதா வராங்க, அதாவது மருதானியில வருது, வந்துட்டு என்ன அம்மை காலையிலே இதுக்கு இவ்வளவு யோசனை, என்னாச்சு, ஏமா இவ்வளவு சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒண்ணு கேட்டுட்டு இருக்காங்க. நேற்று நடந்ததை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், நேற்று நடந்ததுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கதை இருக்கு, அது என்ன கதைன்னு எனக்கு தெரியல, அந்த பூர்ணி ஏதோ நிச்சயதார்த்தம்னு சொல்றான், அவன் வந்து எதுக்கு அந்த சிவா எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும், பூமி திடீர்னு மாடியில இருந்து இறங்கி வரா, இந்த ககன் இங்க வெளியிருந்து வந்து இந்த சிவாவை காப்பாத்துறான், வீட்டுல என்னதான் நடக்குது, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கதை இருக்காது, என்னென்ன கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா அது என்ன கதை அப்படின்றாங்க. அது தெரியாம தானே நானும் மொண்டவை உடச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, உடனே இப்போ மாடி படிக்கட்டுல இருந்து சரி இறங்கி வராரு. இறங்கி வந்துட்டு ஐயோ அம்மா கை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்கிறாரு. உடனே குட் மார்னிங்
மருதானியில குட் மார்னிங் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்து குட் மார்னிங்லாம் சொல்றாரு நம்ம சரி. சொல்லிட்டு டே சரி அப்படி என்னடா நீ செஞ்சு கிழிச்சிட்ட, நேற்று நைட்டு போய் தூங்கியிருப்ப, காலையில எழுந்திரிச்சு வரா, இதுக்கு எதுக்குடா கையை காலை இப்படி வளைச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சரியை பார்த்து மருதானியில வந்து கேட்குது. உடனே சரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றாரு, அதெல்லாம் கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் தெரியும், உனக்கு எங்க தெரிய போகுது, நீ என்ன கல்யாணமா பண்ணியிருப்ப, அப்ப ஒரு புருஷன் பொண்டாட்டி எப்படி இருக்கணும்னு வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் தெரியும், அதெல்லாம் நைட்டு நான் தூங்கவே இல்லையா அப்படி இப்படி நீ வரா வந்து இவருக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே இதெல்லாம் கேட்கறதுக்கு வந்து அபூர்வாக்கு அப்படியே நெஞ்சே வெடிச்ச மாதிரி இருக்கு, துப்பாக்கியால சுட்ட மாதிரி. எது சி அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நானே நட்சத்திரம் நேற்று சந்தோஷமா ஹாப்பியா பேசிட்டு ஜாலியா இருந்தோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மருதானியல்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உடனே இவங்க மருதானியலுக்கு தலையும் புரியல வாழும் புரியல. உடனே அபூர்வாக்கு வந்து காதை புத்துறாங்க, என்ன இப்படியெல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இப்போ வந்து கிச்சன்ல இருந்து நட்சத்திரா வராங்க. வந்து இவங்களுக்கு செரிக்கு வந்து காஃபி முதல்ல காஃபி எடுத்துட்டு வராங்க. உடனே இவங்க தலை வலிக்குதுன்னு முதல்ல அபூர்வா வந்து இவங்க சுஜாதாட்ட சொல்லிட்டு இருப்பாங்க மருதானியல்கிட்ட. உடனே இருமா நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல பார்த்தா நம்ம நட்சத்திரா காஃபியோட வருவாங்க. வா நட்சத்திரா, வா பேபி வா, இப்பதான் உன் அம்மாக்கு தலைவலிக்குது காஃபி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தா, கரெக்டா நீயே எடுத்துட்டு வந்துட்டு பத்தியா, எவ்வளோ ஒரு புரிதல் இருக்கு உங்க அம்மா பத்தி அப்படின்னு இவங்க பேசிட்டு இருப்பாங்க. உடனே அதுக்கு அடுத்து நட்சத்திரம் வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி, இது ஒன்றும் நான் மம்மிக்காக கொண்டு வரல, இந்த காஃபி ஒன்றும் மம்மிக்காகவும் கொண்டு வரல, உனக்காகவும் கொண்டு வரல, இது என்னோட ஹஸ்பண்டுக்காக கொண்டு வந்தேன், என்னோட மாமாக்காக நான் கொண்டு வந்தேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செரிக்கிட்ட காஃபியை கொடுக்குறாங்க. இவங்களுக்கு அபூர்வாக்கு அடுத்த நெஞ்சு வழியே வந்த மாதிரி இருக்கு. இவன் என்னடானா கையை காலை அசைச்சிட்டு கீழே வரான், இப்போ என்னடானா காஃபி இவன் போட்டு எடுத்துட்டு வர. உடனே மருதானியில அபூர்வாக்கு அதுல போய் முன்னாடியெல்லாம் இவ குடிச்ச காஃபி இது கிளாஸை கூட எடுத்து இங்கிருந்து அங்க வைக்க மாட்டா, இவளுக்கே கையில எல்லாரும் கொண்டு போய் கொடுப்பாங்க. இப்ப இவ என்னமா இப்படி மாறிட்டா, இந்த ஹனிமூன் போயிட்டு வந்ததுல இருந்து இந்த நட்சத்திரம் சரியில்லை, அப்படியே அந்த செடி பக்கம் சாஞ்சிட்டா, இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சா, இவளுக்கு ஏதாவது மந்திரிச்சு விடணுமா, இவ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, இவளுக்கு நீ வேற கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மருதானியில வந்து அபூர்வா கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே சரி வந்து இந்த காஃபியை குடிச்சிட்டு அப்படியே துப்பிடுவாரு. என்ன நட்சத்திரம், நான் எவ்வளோ ஸ்வீட் அதிகமா இருக்கணும்ல, சர்க்கரையே போடலை இதுல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இவங்க போய் ஐயோ சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு போய் திரும்ப சுகர் போட்டு எடுத்துட்டு வருவாங்க. இப்ப எப்படி இருக்கு, அப்படியே செல்லா நட்சத்திரம் மாதிரியே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி புகழ்ந்து குடிச்சுக்கிட்டு இருப்பாரு காஃபியை குடிச்சிட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது அபூர்வாக்கு வந்து இன்னும் எரிச்சலாயிரும். ஆல்ரெடி இந்த சிவா பிரச்சனையில மண்டை உடச்சிட்டு இருப்பாங்க, இப்ப நட்சத்திரா பண்றதெல்லாம் பார்த்தா இன்னும் உங்களுக்கு தலைவலியோ அந்த மாதிரி ஆயிரும். என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க உங்களுக்கு என்ன டிஃபனுங்க பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப நீ டிஃபன் பண்ண போயிட்டா ரூம்ல போய் என் கூட யாரு இருப்பா, வா நம்ம ரூம்ல போய் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. உடனே இவங்க அபூர்வா காதுல கையை வச்சுட்டு ஐயோ நாராசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ற லூட்டியெல்லாம் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மாடிப்படியில ஏறி போயிடுவாங்க. உடனே இந்த அபூர்வாவும் மருதானியிலையும் அவங்க பாட்டு தனியா பேசிட்டு இருப்பாங்க. ஐயோ நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு தலைவலி வருது, நெஞ்சு வலியே வந்துடும் போல இருக்கு, இந்த நட்சத்திரம் ஏன் இப்படி பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கா, அவனை கொன்னுட்டு அவங்களுக்கு வேற பணக்கார சம்பந்தமா பார்த்து முடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா போய் இந்த செரியை போய் புருஷனை எடுத்துட்டு இவன் வாழ ஆரம்பிச்சுட்டாளா, ஐயோ கடவுளே இது என்ன சோதனை எனக்கு அப்படின்னு சொல்லி அபூர்வா இங்க கத்திட்டு இருக்கிறாங்க. அப்படியே நம்ம ககன் வீட்டுல பார்த்தா காலையிலே இருந்துச்சு பூமி வந்து சாமிக்கு பூவெல்லாம் போட்டு பூஜையெல்லாம் பண்ணி சூடனெல்லாம் காட்டி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன வேண்டுறாங்க, இங்க பாருங்க சாமி, எனக்கு என்னோட தம்பியோட கல்யாணம் வந்து எந்த தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும், அதாவது சிவா பூரணி கல்யாணம் வந்து சூப்பரா ரொம்ப திருப்தியா நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும் சாமி, என்னோட புருஷனும் என்கிட்ட இப்ப நல்லபடியா இருக்காரு, இதே மாதிரி எப்பவும் என்கிட்ட நல்லபடியா சந்தோஷமா பேசி வச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரத்தி காட்டிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பூர்ணி வந்து வராங்க. என்ன நீ காலையிலே பூஜையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரத்தி எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. உடனே கொடுத்துட்டு அப்படி என்ன வேணுங்க காலையிலேயே சாமி கிட்ட அப்படின்னு பூரணி கேட்கும்போது இவங்க சொல்றாங்க, வேற என்ன கேட்க போறேன், என்னோட செல்ல பூரணியும் என்னோட செல்ல தம்பி கல்யாணமும் எந்த தடையும் இல்லாம நல்லபடியா சந்தோஷமா நடக்கணும்னு இவங்க கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. பூரணி வந்து பூமிக்கு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே என்ன ஐஸா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமா உங்களுக்கு நான்லாம் முத்தம் கொடுத்தா நல்லாவா இருக்கும், என் அண்ணன் முத்தம் கொடுத்தா நல்லா இருக்கும் இப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே பூமி நாங்க இருந்து ககன் மாடியில இருந்து கூப்பிடுறாரு. உடனே அதுக்கடுத்து என்ன ஆமா போங்க இப்ப என் அண்ணன் உங்களுக்கு முத்தம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே பூர்ணி வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. உடனே மேல போறாங்க. ககன் வந்து கண்ணை மூடிட்டு இருக்கிறாரு. பூமி கிட்ட வந்தோடனே கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்துட்டு
ஹலோ பூமி, குட் மார்னிங் அப்படின்னு சொல்றாரு. உடனே குட் மார்னிங் சொன்னா குட் மார்னிங் சொல்லணும் தெரியாதா அப்படின்றாரு. உடனே குட் மார்னிங் மாமா அப்படின்றாங்க. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ககன் வந்து சொல்றாரு. உடனே அதுக்கடுத்து இவங்க அப்படி ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் ககன் சொல்றாரு ஐ லவ் யூன்னு சொல்றாரு. திரும்பியும் இவங்க வந்து ஷாக் ஆகி நிக்கிறாங்க பூமி. அதுக்கடுத்து பார்த்தா திரும்பியும் ஐ லவ் யூ சொன்னா ஐ லவ் யூ டூன்னு சொல்லணும் தெரியாதா பூமி உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பூமியோட மனசுல வந்து இதுவரை நல்லா தான் இருந்தது. இப்போ திடீர்னு அவங்க மனசுல வந்து பழைய இதெல்லாம் இருந்துச்சு. அதாவது அந்த அவங்க சொன்ன அந்த 12 கண்டிஷன், அதுக்காக தான் இப்போ வந்து ககன் வந்து இவங்க கிட்ட ஐ லவ் யூ சொல்றாங்கன்னு நினச்சிட்டு உடனே இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. யாரு பூமியும் ககனும் ஹக் பண்ணிட்டு எவ்வளோ இன்னைக்கு உன் ஃபேஸை பார்த்ததுக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கு, உன்கிட்ட இப்படி பேசுறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ககன் பேசிட்டு இருக்காரு. இவங்க வந்து அந்த 12 கண்டிஷனுக்காக தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சு பூமி வந்து சொல்லிட்டு, ஆமா நீங்க வந்து இப்ப இந்த கண்டிஷனுக்காக சொன்னதே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, இதே மாதிரி நீங்க உண்மையாவே எனக்கு காதலிக்கிறேன்னு சொன்னா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ககன் வந்து இது கண்டிஷனுக்காக சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி நீங்க இப்போ இருங்கக்கா, இதே மாதிரி சிவாபூர்ணி கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீங்க என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து வெளியே ஓடி போயிடுறாங்க. இது நான் கண்டிஷனுக்காக சொன்னா, ஏய் பூமி நான் உண்மையாவே உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவன் என்ன கண்டிஷனுக்காக சொன்னு உளறிட்டு இருக்கா. ஐயோ கடவுளே, இது என்ன இவன் என்ன புரியாம இப்படி நான் ஏதோ கண்டிஷனுக்காக இதெல்லாம் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்காளா இவ அப்படின்னு நினைச்சு ககன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா எஸ்ஐ சூர்யாவும் நம்ம அப்புறம் மீட் பண்றாங்க. அதாவது அவருக்கு இப்ப வேலையும் போயிருச்சு, அந்த ககனையும் உள்ள தள்ள முடியல, ககன் நிரபராதையும் நிரூபிச்சாச்சு. இதெல்லாம் வந்து இவங்க அபூர்வா கிட்ட வந்து ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம சூர்யா. இதுக்கு அடுத்து என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியலும் 5:30 போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் மறக்காம பாருங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.